Realmeலேருந்து C31 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷனில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நார்மலாக 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. மேலும் இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான், ரொம்ப ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டனில் இந்த ஃபோனில் தராங்க. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் யூனிசோக்கோட T612 அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது மீடியேட்டெக்கோட Helio G35 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக அதோட பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இது ஓகேயாக இருக்கலாம். மற்றபடியாக கேம்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. RAM and ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 3GB RAM with 30GB ஸ்டோரேஜ், 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். மேலும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து UFS 2.1 கொடுக்குறாங்க. ஸோ ஓவரில் ஓகேயான ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 30 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு மேக்ரோ சென்சராகவும், மூணாவது கேமரா ஒரு போர்ட்ரேட் லென்ஸாகவும் வருது. இந்த ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் கேமராவாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த Realmeயோட C31 வந்து Android 11 OSல Realmeயோட R எடிஷன் ரன் ஆகுது. R அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லைட் வெயிட்டான ஆப்ஸ் அது போக வந்து லைட் வெயிட்டான கேம்ஸ் தான் பயன்படுத்த முடியும். குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான Android OSாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 4G சப்போர்ட் தான் இருக்குது, அதாவது LTE சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட வெயிட் 197 கிராம் வருது. அடுத்ததாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக சார்ஜிங் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான வெர்ஷனில் வருது. டார்க் கிரீன் மற்றும் லைட் சில்வர் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் 3GB RAM 30GB ஸ்டோரேஜோட விலை அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 8400 இருக்கும். அதே 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 9200 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது இது வந்து அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 999 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ என்ன ப்ரைஸிங் வருது அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லான்ச்சுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமல் கேட்டிங்கன்னா லைட் வெயிட்டான ஆப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன். குறிப்பாக வாட்ஸ்அப் மாதிரியான மெசேஞ்சர் தான் ரன் பண்ண போகிறேன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஃபோன் ஓகேயாக இருக்கலாம். மற்றபடி கேம்ஸ் அது போக வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த Realmeயோட C31 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நானும் டெக் எதுமுக்காக மற்றபடி உங்களுக்கு நன்றி, வணக்கம்.